أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நிறைய கத்துக்க வேண்டிய வாசிக்க வேண்டி இருக்கு. சபரிமாலா மேல எனக்கு அவங்க எதிரியா நான் நினைக்கல, சபரிமாலாவை சரி செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட பேச்சுன்ற மிகப்பெரிய டூல் இருக்கு, ஆயுதம் இருக்கு. அந்த பேச்சை வந்து ரொம்ப அழகா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும், நம்ப வைக்க முடியும் மக்களை. அவ்வளோ நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் அவங்ககிட்ட இருக்கும் பேச்சுல. அந்த பேச்சை அவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நிறைய வாசிச்சு பாசிட்டிவா அப்படி வலிமையா அவங்க வந்தாங்கன்னா இந்த சமூகத்துக்கானவங்களா அவங்க இருப்பாங்க. இல்லைன்னா சுயநலமா தனக்கானவங்களா வாழ்ந்துட்டு செத்து போவாங்க, அவ்வளவுதான். இதே அறிவுரையை, இதே கருத்தை தான் நாங்கள் உங்களை நோக்கி சோகால்டு பெரியாரிஸ்டுகள், சோகால்டு முற்போக்குவாதிகள் உங்களை நோக்கி நாங்க சொல்றோம். நாங்கள் உங்களை எதிரிகளாக பார்க்கவே இல்லை, நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால், நீங்கள் இன்னும் அதிகம் படிக்க வேண்டும். பெரியாரை முதலில் அதிகம் படியுங்கள். பெரியார் என்ன சொன்னார் என்று படியுங்கள். பெரியார் இஸ்லாம் குறித்து என்ன சொல்லியுள்ளார், பெண்ணியம் குறித்து என்ன சொன்னார். நீங்கள் இன்றைக்கு முட்டு கொடுக்க குட்டப்பாவாடை, ஆடை கலாச்சாரம், இந்த வெஸ்டர்னைஸ்டு மாடர்னைஸ்டு ஃபெமினிசம், இதுக்கு எதிராகத்தான் பெரியார் பேசியிருக்கிறார். பெரியார் பேசிய உண்மையான பெண்ணியம் என்ன, இதை முதல்ல நீங்க படிங்க. இதெல்லாம் படிச்சுட்டு இஸ்லாத்தையும் படிங்க. இஸ்லாத்தை படிங்க, குரானை படிங்கள், நபிகளாரின் போதனைகளை படிங்க. இதையெல்லாம் படித்த பிறகு நீங்களே அறிந்து கொள்வீர்கள். இதையெல்லாம் நீங்கள் சரியாக படித்தால், சரியாக தேட ஆரம்பிச்சீங்கன்னா, எப்படி இத்தனை ஆண்டுகளாக பெரியாரியத்தில் கரை கண்ட பெரியார்தாசன் ஐயா, டாக்டர் பட்டம் பெற்ற பெரியார்தாசன் ஐயா டாக்டர் அப்துல்லாவாக மாறினாரே, அது மாதிரி நீங்களும் இஸ்லாத்தை நோக்கி வருவீர்கள். இஸ்லாத்தை நீங்க படிக்கணும். முதல்ல படிக்காமல் நீங்க இதை ஏதோ ஒரு மதம் என்கிற அடிப்படையிலே பார்க்கிறீங்க. இது ஒரு மதம், இது ஒரு மத நம்பிக்கை, கடவுள் கோட்பாடு என்பதோடு நீங்கள் அதை பார்க்காமல் அதை படியுங்கள். இப்ப நாங்கள் இஸ்லாத்தை படிக்கிறோம். நாங்கள் இப்ப மத போதகர்கள் அல்ல. நான் ஒரு பொறியியல் பட்டதாரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவன். என்னுடைய வேலைகள் தனி. நான் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுகிறேன். எப்படி? நான் இஸ்லாத்தை படித்தேன். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இது மாதிரி டாக்டர் ஜாகிர் நாயக் இருக்கிறார். அவர் ஒரு மருத்துவர், MBBS படித்தவர். அவர்தான் இன்றைக்கு உலகிலேயே தலை சிறந்த இஸ்லாமிய ஸ்காலர்களை பட்டியலிட்டால் உலகின் உள்ள இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர் டாக்டர் ஜாகிர் நாயக். இஸ்லாத்தை படித்தார். அது படிச்சு பாருங்க. அது ஒரு கோட்பாடு. இஸ்லாம் என்பது ஒரு ஐடியல் சிஸ்டம், அது ஒரு லிவிங் ஸ்டைல். அதை படிச்சு பாருங்க. அது என்ன சொல்லுது, அதுல என்ன கருத்து இருக்கு, அது எதை முன்வைக்குது, எதை நோக்கி மனிதர்களை அழைக்குது. திருக்குரான் என்பது ஒட்டுமொத்தமான மனித குலத்துக்கான ஒரு புத்தகம். உங்களை படைத்த இறைவன் உங்களுக்காக அனுப்பிய ஒரு இறை வேதம். அதை முதல்ல படிங்க. ஒரு புஸ்தகம் படிப்பது போல படியுங்கள். இறை வேதமாக நினைத்து இதை நீங்க மதத்தை ஏற்று அந்த மாதிரி கூட உங்களை நீங்க அணுக சொல்லவில்லை. பிறகு அது உங்களுக்கு நம்பிக்கை அதுக்குள்ள வாங்க. ஆனால் ஒரு புத்தகத்தை படிப்பது போல், ஒரு கம்யூனிசத்தை படிக்கிறீங்க, மார்க்சியத்தை படிக்கிறீங்க, சேகுவேராவை படிக்கிறீங்க, பல்வேறு வகையான புரட்சியாளர்கள், ஆபிரகாம் லிங்கன், அவர் இவர் யாரையோ படிக்கிறீங்களே. குரானை படியுங்கள். படித்து சிந்தித்து பாருங்கள். அது என்ன சொல்லுதுன்னா அது பாருங்கள், விமர்சனம் பண்ணுங்கள். அதிலிருந்தாவது கேள்வி எழுப்புங்கள். குரானில் இந்த வசனம் இந்த கருத்தை சொல்லுகிறது, இது எப்படி, இது சாத்தியமா, இது அறிவுக்கு பொருந்துமா, இதை ஏற்றுக்கொள்ளலாமா, இதை ஏன் நான் கடைபிடிக்க வேண்டும் என்றாவது கேள்விகளை எழுப்புங்கள். படியுங்கள் அக்கா. சுந்தரவழி அக்காவுக்கு சொல்றோம், மணியமுதன் அண்ணனுக்கு சொல்றோம், யூடியூப் மைனருக்கு சொல்றோம், அதர்மம் மனோஜுக்கு சொல்றோம், பெரியாரியவாதிகள், சோகால்டு பெரியாரிஸ்டுகள், சோகால்டு ஃபெமினிஸ்டுகள், உங்கள் எல்லோருக்கும் சொல்றோம், உலக மக்கள் அனைவருக்கும் சொல்றோம். திருக்குரானை படியுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. குரானை படிச்சு தமிழ்ல படிச்சு பாருங்க. அதை விமர்சனம் பண்ணுங்க. கொஞ்சமாவது அதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்விகளை கேளுங்க. அப்படி நீங்கள் தேட ஆரம்பியுங்கள். இஸ்லாத்தை ஏதோ குருட்டாம்போக்குல எல்லா மதத்தையும் எதிர்க்கணும். எது முற்போக்குனா, மதத்தை எதிர்த்தா முற்போக்கு என்ன? ஒருத்தர் மத அடிப்படையில் பேசினா அவருக்கு பேர் மத அடிப்படைவாதி. ஐயோ இவர் மத வெறி பிடித்தவர். இந்த முத்திரை குத்துவதை விட்டுட்டு கொஞ்சம் படியுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. திருக்குரான் உங்களுக்கு வேண்டுமா, இலவசமாக வேண்டுமா, இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தொலைபேசி நம்பருக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள், வாட்ஸ்அப்ல வாருங்கள். உங்களுக்கு இலவசமாக திருக்குரான், இஸ்லாமிய நூல்கள், நபிகளாரின் போதனைகள் உங்கள் இல்லம் தேடி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். படித்து பாருங்கள். அதை படிச்சு அதிலிருந்து கேள்வியாவது கேளுங்கள், அதிலிருந்து விமர்சனம் பண்ணுங்கள். அதை படித்து அதிலிருந்து எங்களை எதிர்த்து பேசுங்கள். குரான் இப்படி சொல்லுது, இது சரியா, இது தவறா, ஏன் இப்படி சொல்லுது, இந்த வசனம் எங்களுக்கு பிடிக்கவில்லை, இந்த வசனத்தில் தவறா இருக்குது, எந்த கருத்தையோ சொல்லுங்கள். அனைத்துக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம், விளக்கம் சொல்கிறோம். அதை விடுத்து குருட்டாம்போக்குல கண்மூடித்தனமா எதிர்க்க வேண்டும். ஒரு மதம் என்றால் எதிர்ப்போம், வார்டன்னா அடிப்போம்னு சொல்லுவாங்க. இல்ல டே, நான் ஹாஸ்டல் வார்டன்டா,
வார்டன் பேர் வச்சா எதிர்ப்போம்ங்கிற மாதிரி மதம்டா இஸ்லாம்டா எதிர்ப்போம், எல்லாரையும் மதத்தை எதிர்க்கணும், அதுதான் முற்போக்கு அல்ல சகோதரர்களே. முற்போக்கு என்பது நல்ல சிந்தனைகள், தேடல்கள், ஆய்வுகள், சிந்தனையை விரிவுபடுத்தி சிந்தித்து ஆய்வு செய்து அதிலிருந்து முன்னோக்கி செல்வதுதான் முற்போக்கு சிந்தனை. கண்மூடித்தனமாக நீங்கள் கட்டமைத்த ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்வது முற்போக்கு சிந்தனை அல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு, வட்டியிலிருந்து விடுதலை. பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா? அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா? நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் only 916 ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா? டோர் டெலிவரியோடு இலவசம். தொடர்புக்கு ஃபாத்திமா கோல்ட் 9677777783 மற்றும் எண் 9361010808. பீஸ் டிவி அண்ட் அறம் டிவி சேனலை பார்த்துட்டு வந்து நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்க, அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.